செய்தியை பார்த்து வருகிறோம். தற்போது சட்டப்பேரவை தேர்தலில் மதிமுகவுக்கு 5 இடங்களை ஒதுக்க திமுக முன்வந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், முழுமையான விவரங்கள். திமுக மற்றும் மதிமுக இடையே ஏற்கனவே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கக்கூடிய நிலையில கடந்த சட்டமன்ற தேர்தலில் மதிமுகவிற்கு 6 இடங்கள் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டது. அதே போல 6 இடங்கள் இந்த முறை ஒதுக்கப்பட வேண்டும் என்ற தொடர்ந்து மதிமுக வலியுறுத்தி வந்த நிலையில 4 இடங்கள் என்று முதற்கட்டமாக திமுக பேசியதாகவும் தற்பொழுது 5 இடங்கள் தகவல் வெளியாகிறது. அதே நேரத்தில் மதிமுக தனி சின்னத்தில் தான் போட்டியிடும் என்று மதிமுக பொதுச் செயலர் வைகோ ஏற்கனவே தனி சின்னத்தில் போட்டியிடுவதற்கு திமுக சம்மதிக்கவில்லை என்றும் உதயசூரியன் சின்னத்திலே கடந்த முறை போட்டியிட்டது போல போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தி வருவதாகவும் தற்போதைய தகவலா இருக்கிறது. அதே நேரத்தில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டால் மதிமுக மேலும் கூடுதலாக இடங்களை ஒதுக்க வேண்டும் என்றும் கடந்த முறை 6 இடங்கள் ஒதுக்கப்பட்டது போல 6 இடங்களை ஒதுக்க வேண்டும் என்ற வலியுறுத்தி வருவதாகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு தொடர்ந்து திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய நிலையில கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இடங்கள் ஒதுக்கப்படுகிறதோ அது போன்ற ஒரு நிலைப்பாட்டை மதிமுகவும் எடுக்க வேண்டும் தகவலும் தற்போதைய தகவலா இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல்.